ஆண்டவர் ஒரு சில சத்தியங்களை உணர்த்தினார். இது ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே இருந்த இந்த காரியங்கள் மனதிலே இருந்தது. அந்த சத்தியங்களை பகிர்ந்து கொண்டு விட்டு இன்றைக்கு உள்ள செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக ஒரு ஆலோசனையாக நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது வெறும் அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் மேலே நம்ம அது மேலே மாத்திரம் நம்ம நோக்கமாகி விடக்கூடாது பிரியமானவர்களே. இது ரொம்ப அவசியம். நிறைய நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருது. ஏன்னா யார் மேலேயும் அது தவறு கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற நிலையில வெறும் அந்த காரியத்தின் மேலேயே நம்ம நோக்கமாகி விட்டோமானால் என்ன ஆகும்னா, ஒரு சரிசம நிலை இல்லாமல் போய்விடும் பிரியமானவர்களே. பாருங்க, ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கின பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் நீங்க சாப்பிடலான்னு சொல்றார். ஒரே ஒரு கனியை தான் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆமென். ஆனா எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார்? அந்த ஒரு கனியை தான் பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்? அவர்கள் முன்பதாக கொண்டு வருகிறான் பிரியமானவர்களே. உடனே என்ன ஆகுது? அவருடைய கண்ணோட்டம் மாறி விடுகிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் கொடுக்கிறவராக பார்க்கிறது விட்டு அவங்க எடுக்கிறவராக பார்க்கிறாங்க பிரியமானவர்களே. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை பிசாசானவன் கொண்டு வருகிறான். அந்த ஒரு காரியம், இல்லாத காரியத்தை முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தது நிமித்தமாக, அது மேலே நோக்கமானது நிமித்தமாக கடைசியில் என்ன ஆகுது? அவங்க தவறுகள் செய்கிறாங்க பிரியமானவர்களே. அதே போலதான் இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அது மேலேயே நோக்கமாகி விடக்கூடாது. அது மேலேயே நோக்கமாகி விட்டோம்னா நம்ம பார்ப்பது எல்லாமே அதை வைத்து தான் பார்ப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். ஆனா கொஞ்சம் பின்பதாக ஒரு படி எடுத்து வைத்து நல்ல காரியங்களையும் பார்க்க கற்றுக்கொண்டோம்னா ஒரு சரிசம நிலை வரும். ஆமென். ஹல்லேலூயா. உதாரணமா சொல்லும். ஓகே சாம்பிள், இங்க வாடா. இங்க கவனிக்கவே இல்லை, வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். வா சீக்கிரம். அரை மணி நேரம் எடுக்காதடா, சீக்கிரம் வா, மேல வா. பாருங்க, உதாரணமாக சொல்கிறேன். சாமுவேலுக்குள்ள நிறைய நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. சரியா? உங்க அம்மா இங்கதான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உதாரணமாக சொல்றேன், நல்லா படிக்கிறான், பெட்ரோலுக்கெல்லாம் கீழ்படுகிறான்னு நினைக்கிறேன். யூத் சர்வீஸ்லாம் அப்பப்போ சரி, ஒரு சில நல்ல காரியங்கள் இருக்குது. இப்போ ஒரு தவறு செய்யும் பொழுது நிறைய நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்றோம்? அவனுடைய அந்த தவறின் மேலே நோக்கமாயிட்டு என்ன பண்றோம்? பொதுவாக ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்துடுறோம் பெரியமானங்களே. புரிகிறதா? ஹல்லேலூயா. இப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்றான், நான் சொல்றதை கீழ்படியில நிறைய நேரங்கள் என்ன பண்றோம்? இவன் அப்படிதான், இவன் லாயக்கு இல்லை, ஒன்னுக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? பொதுவாக நியாயம் தீர்த்து விடுகிறோம் பிரியமானங்களே. இந்த ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சரியாக பகுத்தறிந்து சரியாக நியாயம் தீர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சூழ்நிலையில போராட்டம் பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு நபருக்குள்ள குறைவுகள் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நல்ல காரியங்களையும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே. தப்ப பூசி மழுப்புகிறது கிடையாது, அப்படி சொல்லலைன்னா. பட் ஆனா என்ன பண்ணணும்? நல்ல காரியங்களையும் பார்க்க கற்றுக்கொண்டாதான் ஒரு சரி சமநிலை வரும் பிரியமானவர்கள். இல்லைன்னா கோவப்பட்டு பின்னாடி கோபத்தின் ஆவி தான் கிரியை செய்து கொண்டே இருக்கும். போலாம், நல்ல கரங்களை தட்டலாமா சாமுவேலுக்கு? உங்களுடைய நோக்கம் இன்றைக்கு எவ்வாறாக இருக்கிறது? வெறும் அந்த ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல அந்த ஒரு கனியை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இல்ல மற்ற எல்லா நல்ல காரியங்களையும் நீங்க பாக்குறீங்களா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு சூழ்நிலையில பிரச்சனை வரும்போது வெறும் அந்த பிரச்சனையை மாத்திரம் தான் பாக்குறீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த நிறைய நல்ல காரியங்களை பாக்குறீங்களா? வெறும் அந்த போராட்டம் பிரச்சனையை மாத்திரம் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த சரிசம நிலையிலிருந்து நாம் விலகி போகிறோம் பிரியமானவர்களே. சரியில்லாமல் நாம் நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விடுகிறோம். ஹல்லேலூயா. Our focus needs to be balanced. Amen. Hallelujah. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. When upon life's billows your tempest low,
when you are discouraged thinking all is lost, what should you do? என்ன பண்ணணும்? Count your problems, name them one by one. அப்படியே இருக்குது. Count your blessings, name them one by one. வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் கஷ்டங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமான. That will bring a balance in our lives. Amen. God wants us to walk a balanced Christian walk. ஒரு சரி சமநிலை உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்கு பிரச்சனையின் மேலே நோக்கமாயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நல்ல காரியங்களையும் பார்த்து அதற்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இது ரொம்ப முக்கியமானது. இது ஏன் சொல்கிறேன் என்றால், கொஞ்ச நாட்களாக ஒரு சில காரியங்கள் இந்த ஆக்ட்ரஸஸ் அந்த கண்ணோட்டத்தில் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். எல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. இது மைலி சைரஸ் என்று சொல்லி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில், நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த பெண், நல்ல காட்லி வேல்யூஸ், அவங்க பேரண்ட்ஸ் நன்றாக அவங்களை வளர்த்தாங்க. அவங்க ஆரம்பத்தில் பண்ண மூவிஸும் அவங்க நடித்த நாடகங்களும் நன்றாக இருந்தது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப தவறாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்றது, கண் காணாத அளவுக்கு, அந்த அளவுக்கு தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை எதற்கு சொல்றேன் என்றால், ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஆர் நாட் யுவர் ரோல் மாடல்ஸ். ஹல்லேலூயா. அவங்க உங்களுடைய முன்மாதிரி கிடையாது பிரியமானவர்கள். என்ன சொல்றது, அவங்களும் மனிதர்கள் தான். ரைட்டு, மனிதர்கள் என்று கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அவங்கள தூக்கி வச்சு அவங்கள அட்மையர் பண்ணி அப்படி இது பண்ணீங்கன்னா, அவங்க விலகி போகும்போது அவங்க பின்னாடி இருக்கிற ஆவியும் உங்க மேல உட்காந்துரும். இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. நம்ம வெளியில பார்க்கிறோம், வெளியரங்கமா பார்க்கிறோம். நான் சொல்றதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரோல் மாடலாக வைத்து அந்த நிலையில வைக்கிறது நான் தப்பு என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் அவங்க நிறைய பேர் என்ன சொல்ல, தவறான காரியங்களை செய்துவிட்டு தவறான வழிகளில் நடந்துவிட்டு அவ்வாறாக தான் இருக்கிறாங்க. ஒருவேளை பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்றது, நன்றாக தோற்றம் அளிக்கலாம், காட்சி அளிக்கலாம். ஆனா அவர்களை ஒரு கனத்துக்குரிய, ஒரு மரியாதைக்குரிய, ஒரு சொல்றது ஒரு பெடஸ்டல்ல வைத்து அந்த மாதிரி நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்யற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். So they are not your role models. Amen. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னாடி 2 ரோ வாலிபர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஜீசஸ் இஸ் our only role model. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கனத்துக்குரியவர், துதிகளுக்கு எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். He is our role model. அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையில பார்த்து நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சோ இது இரண்டாவது முக்கியமான காரியம். மூன்றாவதாக இது ரொம்ப முக்கியமானது. லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு விசேஷ வகையில் வார்த்தைகள்ல கவனமாய் இருக்க வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, வார்த்தைகள்ல கவனமாய் இருக்க வேண்டும். சில பேர் அந்த பிரஷர் குக்கர் மாதிரி இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா அப்படியே வெடிச்சிருவாங்க, டமால். அப்படி இல்லை பிரியமானவர்களே. நமக்கு தெரிந்த, எல்லாருக்கும் தெரிந்த காரியம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. வேத வசனம் சொல்லுது, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீர்கள் இருக்குது. உதாரணமாக சொல்றேன், மறுபடியும் சாமுவேல் தான் இங்க இருக்கிறான். சாமுவேல் ஏதாவது தப்பு பண்றான்னு எனக்கு கோவம் வருதுன்னா, அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கோவத்துல பேசுறது தப்பு கிடையாது பிரியமானவர்களே. ஆனா நான் பிசாசே ஒண்ணுமே சரியில்லை, இதை செய்ய நீ லாய்க்கு இல்லை, உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது அது தப்பா மாறுது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா.
கோவப்படுங்க, ஆனா என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கனி என்ன? இச்சை அடக்கம் தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்தில் வந்து செல்ஃப் கண்ட்ரோல், சுயத்தை ஆளுகை செய்கிறது, வாயை மூடுகிறது. அதுல ஒரு இது பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, வாயை மூடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இன்னும் குடும்பங்களில் சமாதானம் இல்லாத நிலை இருக்குது? பேசுகின்ற தெளிவில்லாத, சரியில்லாத வார்த்தைகள் ஒரு காரணம். இஷ்டத்துக்கு கோபத்தில் வரும் பொழுது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வரும்போது பேசுகின்ற வார்த்தைகள் நிமித்தமாக தான் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. சரியாக பேச கற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு பேச கற்றுக்கொள்ளுங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசாதீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசும் பொழுது இன்னும் அதிகமாக தான் பிரச்சனை வரும். அடிக்கிற மாதிரி இருக்குதா சில பேர்? யாரும் மைண்ட்ல இல்ல, சரியா? மைண்ட்ல வச்சுட்டு பேசல, பொதுவாக தான் பேசிட்டு இருக்கிற. இன்னொரு தடவை சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து, வாயை மூடுங்க, ரொம்ப பேசாதீங்க. ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அளவில்லாமல் நிறைய நேரங்களில் பேசி விடுகிறோம். ஒரு சூழ்நிலை வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது இஷ்டத்துக்கு பேசி விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய வார்த்தைகளே தடையாக இருக்கிறது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை வார்த்தைகளே குழப்பங்களை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய வார்த்தையே சமாதானம் இல்லாத நிலையை உண்டு பண்ணுகிறது. சரியாக பேச வேண்டும் பிரியமானவர்களே. ஒருவேளை கோபமா இருக்குதா, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குதா, ஆண்டவர்கிட்ட போய் கத்துங்களேன். முழங்கால் தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். தாவீது பண்றார். ஒரு சில இடங்கள்ல நீங்க சங்கீதங்களை படித்து பாருங்க, தாவீது கம்ப்ளைண்ட் பண்றார். ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, நான் டிப்ரெஸ்டா இருக்கிறேன், கோபமா இது பண்றார். ஆனா ஆண்டவரிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது, இருதயத்தை திறந்து பகிர்ந்து கொள்ளும் போது என்ன பண்றார்? ஆண்டவர் கிரியை செய்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், இருதயத்தை மாற்றினார். ஒரு சில சங்கீதங்களை பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆரம்பிக்கிறார் தாவீது. என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முடிக்கும் பொழுது எப்படி தெரியுமா முடிக்கிறார்? ஆனாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி முடிக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பிரியமானவர்களே. நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தினர்கிட்டோ இல்ல உறவினர்கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுகிட்டயோ அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அந்த சூழ்நிலைக்கு இன்னும் ஜீவன் கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தையினால இன்னும் ஜீவன் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு தப்பே பண்ணிட்டாங்கன்னு வைத்துக்கலாம். ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பையன் வந்து தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம தப்பை கண்டிக்கிறது மாத்திரமல்ல, இஷ்டத்துக்கு இன்னும் அதிகமாக அந்த பிள்ளையை திட்டும் பொழுது என்ன ஆகுது? அந்த தவறுதலுக்கு இன்னும் ஜீவன் கொடுக்கிறது அந்த வார்த்தைகள் பிரியமானவர்கள். நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள். கொஞ்ச நாளாவே பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதை பத்தி. திடீர்னு இன்னைக்கு இந்த வாரம் அப்படின்னு இல்லை, கொஞ்ச நாளாவே மைண்ட்ல இருந்தது. ரொம்ப அவசியம், நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஊழியத்துக்கு முதல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? குவாலிஃபிகேஷன்ல முதல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? சீக்கிரம் கோவப்படக்கூடாது. தெரியுமா? ஊழியத்துக்கு முதல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் தான், should be slow to anger. மோசே ஒரு இடத்துல கோவப்பட்டு தப்பு பண்ணாரு, என்னாச்சு? சரி, அதை விட்டுடலாம். அன்பு, சினம், சொல்லுங்கல்ல. பாருங்க, அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஃப்ளோ இருக்குது இங்கேயும். அன்பு என்ன பண்ணாதான்? அது என்னுடைய வார்த்தையா? அது என்னது? அது வேத வசனம். கோபத்துக்கும் சினத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? சினம் அடைகிறதா என்னது? இஷ்டத்துக்கு கோபப்பட்டு இஷ்டத்துக்கு திட்டுறது, இஷ்டத்துக்கு இது பண்றது, அதுதான் சினம்ன்றது. கோபத்தின் ஒரு உச்சகட்டம் என்று சொல்லலாம். அப்படி இருந்ததுன்னா மனம் திரும்புவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்குது. சோர்ந்து போனவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சிரிக்கிறது சரிதான், சரி பண்ணும். சரியா? சிரிக்கிறது நல்லதுதான், சரி செய்யணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சிரிக்கிறது நல்லதுதான். ஆமா ஆமா சொல்வார்ல டல்லி தங்கையா. ரைட். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், அதே ஒரு கண்ணோட்டத்தில் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. இது கொஞ்ச நாட்களாகவே பார்த்து கொண்டிருக்கிற காரியம், ஒரு பாரமாகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்கள், இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஒரு பாரத்தோடு தான் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய அன்பு. மத்தேயு 24 அதிகாரம் 10-13 படிங்க. மைக் கொஞ்சம் கீழே செட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். மத்தேயு 24 அதிகாரம் 10-13. எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அநேகருடைய அன்புன்ற வார்த்தை அந்த மூல பாஷையில அநேகருடைய அகாப்பே, தேவனுடைய அன்பு அநேகரில் தணிந்து போகும். அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளாக தேவனுடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பார்க்கிற காலங்களிலே இது உண்மையாக இருக்கிறது. முதலாவது, தேவனுடைய அன்புனா என்னன்னே நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது. ரெண்டாவது தேவனுடைய அன்பு தணிந்து போன நிலையிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, அன்புனா முதல்ல இது பிரசங்க இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்புனா எல்லாத்தையும் பூசி மழுப்புறதும் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மாதிரியும் புரிந்துக்க கூடாது. ஆண்டவர் பரிசேயர்கள் என்ன பண்ணாரு? நேசித்தார், ஆனா கடிந்து கொண்டார். ஆண்டவர் நேசித்தார் ஜனங்கள், ஆனா என்ன பண்ணாரு? ஆலயத்தை விட்டு விரட்டினார், சாட்டை எடுத்து அடிச்சு விரட்டினார். அதுவும் அன்புதான். ஆமென், அதுவும் அன்புல தான் செய்தார். ஆமென். சோ அன்புனா அதோடைய அர்த்தம் தவறுகள் எல்லாம் அப்படியே பூசி மழுப்பி அப்படியே விட்டு விடணும்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. சோ முதலாவதாக இதை சொல்லி விடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சோ முதலாவதாக இங்க பாருங்க, கடைசி நாட்களில் ஒரு அறிகுறி என்ன? தேவனுடைய அன்பு அநேகரில் தணிந்து போகும், கம்மியாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, சோ முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய அன்புனா என்ன? சோ தேவனுடைய அன்பின் குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய அன்பு இருக்குதா இல்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. சோ பாருங்க, எடுத்து படிக்கலாம். மத்தேயு 5 அதிகாரம் 44 48. மத்தேயு 5 அதிகாரம் 44 48. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஒண்ணா படிங்க. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில். எத்தனை பேர் அதை செய்றோம் பிரியமானவர்களே? சத்துருக்களை எத்தனை பேர் உண்மையாகவே சிநேகிக்கிறோம்? சபிக்கிறவர்களை எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறோம்? ரொம்ப கடினமா இருக்குது போல பிரசங்கம், தடையும் இருக்கிறது தெரியுது. இருதயத்தை திறந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க பிரியமானவர்களே. தொடர்ந்து படிங்க அந்த வசனங்களை. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்கள். இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகித்தால் என்ன பிரயோஜனம்? If you love those who love you, what is the use? உங்களுக்கும்
உலகத்து மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளுக்கும், கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்மளுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த நம்மளுக்கும், ஆண்டவருடைய அன்பை உணராதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் பிரியமானவர்களே? நேசிக்கிறவர்களை நேசிக்கிறது எல்லாரும் செய்ய முடியும். Anybody can do that. உலகத்தாரும் செய்ய முடியும், அயலானும் செய்ய முடியும், கொள்ளை கூட்டக்காரன் கூட செய்ய முடியும் பிரியமானவர்களே, அல்கைடால இருக்கிறவங்களும் செய்ய முடியும். நேசிக்கிறவர்களை நேசிக்க முடியும் பிரியமானவர்களே. தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆயக்காரரும் அப்படி செய்வார்கள். ஆயக்காரர்கள், பாவிகளும் அப்படி செய்வார்களே. உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆயக்காரர்களும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? படிங்க, தொடர்ந்து படிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். எந்த இது படிக்கிறீங்க? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 இருந்து 48ஆம் வசனம் முடிஞ்சிருச்சு. சோ இந்த பகுதியில பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க. உலகத்து மக்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நேசிக்கிறவர்களை நேசித்தா என்ன வித்தியாசம்? ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்ருக்களை சிநேகிங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவமதித்தாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தினாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, சிலுவையில் வந்து நிர்வாணமாக தொங்க வைத்து மரியாதை இல்லாமல் எல்லாவற்றையும் இழக்க செய்தார்கள் பிரியமானவர்களே. ஆனா அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. அதுதான் அன்பு பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய அன்பு பிரியமானவர்களே. அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, இந்த ஒரே ஒரு குணாதிசயத்தை தான் நான் சொன்னேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பின் குணாதிசயங்கள் சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இந்த ஒரு குணாதிசயம் இருக்குதா? உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தோம்னா இல்லைன்னு நிறைய பேர் சொல்ல முடியும் பிரியமானவர்களே. எந்த அளவுக்கு நம்முடைய விரோதமாக எழும்பினவர்களை நம்ம நேசிக்கிறோம், நம்ம காயப்படுத்தினவர்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து நன்மை செய்கிறோம் பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே இந்த ஒரு இதுல தான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணார் பிரியமானவர்களே. இதனாலதான் ரட்சிப்பு வந்தது. ஏன் வந்தது? துன்புறுத்தும் பொழுது ஆண்டவர் மன்னித்தார், அவமானப்படுத்தும் போது மன்னித்தார், தவறாக பேசும் பொழுது மன்னித்தார் பிரியமானவர்களே. அந்த அஸ்திபாரத்தில் தான் நாம் நின்று கொண்டு இருக்க வேண்டும். That is the foundation on which we should be standing, which is God's love. இன்றைக்கு நம்முடைய அஸ்திபாரம் எந்த அஸ்திபாரமாக இருக்கிறது பிரியமானவர்களே? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். The very foundation of Christianity is love, loving those who hate us. அதுதான் அஸ்திபாரமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு தேவனுடைய அன்பு அநேக பேருடைய இருதயங்களில் தணிந்து போன நிலையில காணப்படுகிறது. இருதயங்களில் கோபங்களையும் வைராக்கியங்களையும் வஞ்சனைகளையும் கசப்புகளையும் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், சத்துருக்களை நேசிக்கும்படியாக, சிநேகிக்கும்படியாக பிரியமானவர்களே. வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, மனப்பாடமாகவும் நிறைய பேருக்கு தெரியும். அதுல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் தான், அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு எழுதியிருக்கிறார். நம்ம பாடலெல்லாம் பாடலாம் பிரியமானவர்களே, ஆனா உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில நடைமுறையில நடக்கிறது அல்ல. இல்லைன்னா நம்மளுக்கு புரிகிறது இல்லை பிரியமானவர்களே. பவுல் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறார்? நம்ம மனிதர்களுடைய பாஷையில் பேசினாலும் தூதர்களுடைய பாஷையில பேசினாலும் பவுல் வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, எல்லாருடைய அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அர்த்தம் என்னன்னா, அந்த வரத்துல வந்து எல்லாருடைய அவர் முதிர்ச்சியாக இருந்தார். He was more mature than anybody during that time. அந்த வரத்துல பேசினால், அன்பு எனக்கு இல்லை, என்னால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இருக்கிறேன். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ட்ரம்ஸ் சிம்பிள் இஷ்டத்துக்கு அடித்தா நம்முடைய காதுகளுக்கு எப்படி இருக்கும்? பிரியமா இருக்குமா? இருக்காதா? இருக்காது. இஷ்டத்துக்கு இந்த ட்ரம்ஸ் அடித்தா காது தான் மூடிப்போம் பிரியமானவர்களே. அது மாதிரி தான் நிறைய ஆராதனைகள் ஆண்டவர் காதை மூடிக்கிறார்.
அன்பில்லாத பேசுற அந்நிய பாஷையில் ஆண்டவர் கேட்கறது இல்லை. வீட்டுல கோபத்தோட பேசிட்டு வந்து இங்க அதே உற்சாகத்தில் அந்நிய பாஷை பேசுது. என்னது இது? நம்மளை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆவியில நிறைஞ்ச அடிக்கிறேன்னு சொன்னாங்களா ஆண்டவர்? இது வேத வசனம் பிரியமானவர்கள், இது வேத வசனம். The word of God is above everyone. அன்பு இல்லைன்னா சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பவுல். அடுத்த இது என்ன சொல்றார் பாருங்க. தீர்க்க தரிசன வரத்தை பெற்று சகல ரகசியங்களை அறிந்தாலும், ஒரு சில ரகசியமா சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய எல்லா ரகசியங்களையும் யாராவது வந்து சொன்னா நம்ம எப்படி யோசிப்போம்? அவங்கள உயர்ந்த நிலையில வைப்போம். ஆண்டவர் என்ன சொல்றார்? அன்பு இல்லைன்னா வரத்தை பெற்று சகல ரகசியங்களை அறிந்தாலும் அன்பு இல்லைன்னா என்ன சொல்ற? எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க பிரியமானவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கம்பாரிசன் என்ன? கம்பாரிசன் பாருங்க. ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லல. அவர் என்ன சொல்றார்? அன்பு இல்லைன்னா ஜீரோ. பக்கத்துல உங்க பார்த்து இப்படி ஆக்ஷன் பண்ணு. அன்பு இல்லைன்னா முட்டை, டைனோசார் முட்டை தான் உங்களுக்கு. பெரிய முட்டை தான், அண்டாதான். எவ்வளவு தீர்க்க சொன்னாலும், எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், விசுவாசத்துல மலைகளை பேர்த்தாலும் அன்பு இல்லைன்னா முட்டை தான். விசுவாச வரத்தை பெற்று மலைகளை பேர்த்தாலும் அன்பு இல்லைன்னா சம்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நோபடி, நத்திங் என்று சொல்லுகிறார். அதோடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. வரங்கள் முக்கியம் தான், ஆனா அதுக்கு மேல என்ன முக்கியம்? கனி முக்கியம் பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. We give importance to things that are secondary. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராஜசேகர் பாஸ்டர் இங்க இருக்கிறார். சென்ட் தாமஸ் மவுண்ட் மலைக்கு போகிறார். மலையை பார்த்து சொல்றார், மலையை இயேசுவின் நாமத்தினால பேர்ந்து போய் மெரினா பீச்சுக்குள்ள போய் முங்கு அப்படின்னு சொல்றார். ஜனங்க இருக்கும் பொழுதே என்ன ஆகுது? அந்த மலை அப்படியே ஃபவுண்டேஷனோட மேல போகுது. நேரா போய் மெரினா பீச்ல போய் முங்குது. அடுத்ததுல வரம் பெற்ற ஊழியர் ராஜசேகர் அப்படின்னு பேப்பர்ல எல்லாம் வரும். அவ்வளவுதான். அமெரிக்கால இருந்து எல்லா தேசங்கள்ல இருந்து பார்க்க வருவாங்க. அதெல்லாம் நடக்குது, ரைட்டு. ஆனா அவருக்குள்ள அன்பு இல்லை. அப்ப ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? உதாரணமாக தான் சொல்றேன். புரிய வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய சத்தியங்கள் புரிய வேண்டும். கேட்கறது மாத்திரம் அல்ல, சிரிக்கிறது போதாதுன்னு சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, சிரிக்கிறது போதாது, நடக்கணும்னு சொல்லுங்க. நடக்கணும், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தணும் பிரியமானவர்களே. இது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றது? நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஆழமா பதியணும். ஆமென். ஆண்டவருடைய அன்புல நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் அன்பை பத்தி சொல்றீங்க, அன்பில்லாம சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, பாருங்க 1 கொரிந்தியர் அதே 13ஆம் அதிகாரத்துல தான் ஒரு முதல் அன்பின் ஒரு குணாதிசயம் என்னன்னா, லவ் சஃபர்ஸ் லாங், நீடிய பொறுமை. அது படிங்களேன் சிஸ்டர், 5ஆம் வசனம் நினைக்கிறேன். 4 படிங்க. அன்பு நீடிய சாந்தமும், நீடிய சாந்தமும், தயவும் உள்ளது. லாங் சஃபரிங் அண்ட் பேஷன்ஸ். சில பேருக்கு வந்து பேஷன்ஸே கிடையாது. அங்க எங்க என்ன சொல்றது? லாங் சஃபரிங்ன்றது எப்படி இருக்குதா? சட்டுன்னு கோவம் வருதா?
எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் திட்டுறீங்களா? எது பண்றீங்களா? பொறுமை இருக்குதா? நீடிய பொறுமை இருக்குதா? எங்க பிரதர் பொறுமையே இல்ல, நீடிய பொறுமை எங்க? அதோடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய அன்பு இருதயத்துல இல்லன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அந்திரேயா, ஆண்டவருடைய சீஷனாகிய அந்திரேயாவை சிலுவையில எக்ஸ் ஷேப் கிராஸ் சிலுவையில அறைந்தாங்க. 3 நாள் உயிரோடு இருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிலுவையில ஆணிகளோடு கூட 3 நாள் உயிரோடு இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்னு யோசித்து பாருங்க. அந்த 3 நாளும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்றது மாத்திரமல்ல, தன்னை நிந்தித்தவர்களுக்காக அவமதித்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக. அதுதான் நீடிய பொறுமை. இன்னைக்கு நம்ம டெஃபினேஷன் எல்லாம் ரொம்ப லைட்டா யூஸ் பண்ணிடுறோம் பிரியமானவர்களே. வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. வைராக்கியங்களோடு கசப்புகளோடு கூட இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், வேத வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உன்னுடைய கோபம் தனிய கடவுது என்று சொல்லி. காலங்காலமாக கோபங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமா இருதயத்தில்? ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஆவியானுடைய கண்டித்து உணர்த்துதலுக்கு நம்மளே விட்டு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம் பிரியமானவர்களே. ஒருவேளை யாராவது காயப்படுத்தி, யாராவது விரோதமாக பேசியிருந்த ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கலாம். ஆண்டவரே, அவர்களை மன்னிக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர்னால நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. The love of God has been poured in our hearts by the Holy Spirit. இயற்கையாக நம்மளால முடியாது பிரியமானவர்களே, இயற்கையான கடினமான காரியம்தான். நான் ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய உதவியினால, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர்னால நம்மளால முடியும். ஆனா முதல்ல அந்த நிலைக்கு வர வேண்டிய, எனக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இல்லை, ஆண்டவருடைய அன்பு வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு நிலையில் இருந்து, ஆண்டவரே அன்பில்லாத நிலையை மாற்றுங்க, தப்புதங்களை மன்னிங்க, உடைய அன்பை எனக்குள்ளாக ஊற்றுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அன்பை ஊற்றுவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய அன்பை என்னுடைய இருதயத்தில் ஊற்றுங்க என்று சொல்லலாமா? Hallelujah. Lord, pour out your love in my heart. Hallelujah. அதிகமாக அப்பா, நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்குள்ளாக இருக்கிற கசப்புகள், எனக்குள்ளாக இருக்கிற வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பின் இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? அது சுயநலம் இல்லாதது பிரியமானவர்களே. சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. Hallelujah. It's a sacrificial love. Hallelujah. எந்த அளவுக்கு சுயநலம் இல்லாமல் நாம் நேசிக்கிற மற்றவர்களை. Hallelujah. ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே. Hallelujah. Hallelujah. அன்பிலே நாம் நடந்தோமானால், Hallelujah, அன்பிலே நடக்க ஆரம்பித்தோமானால், பரிசுத்த ஆவியான நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கடினமான இருதயங்களை உடைப்பார் பிரியமானவர்களே. Hallelujah. கடினமான இருதயங்களை மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வருவார் பிரியமானவர்களே. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த கால வேளையில கூட அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான அன்பில்லாத நிலைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே, மாற்றி போடுங்க ஆண்டவரே, மாற்றி போடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உம்முடைய அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, தேவனுடைய அன்பு அளவில்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களில் ஊற்றப்படும்படியாக உடைய அன்பு ஊற்றப்படும்படியாக கேட்கிறேன் ஆண்டவரே.
எல்லா கோணலானவைகளையும், எல்லா கிறிஸ்துவல்லாத காரியங்களையும், வேரோடு கூட மரங்களையும் வேரோடு கூட பிடுங்கி எடுத்து போடுங்க ஆண்டவரே. கசப்பின் விதைகள், வைராக்கியத்தின் விதைகள், காயங்களினால ஏற்பட்டிருக்கிற மதில்கள், கிறிஸ்துவல்லாத எல்லா தடைகளும் ஒவ்வொருடைய இருதயத்தை விட்டு அகற்றி போடுங்கப்பா. உம்முடைய அன்பினால, தேவனுடைய அன்பினால ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த நேரத்தில் கூட எங்களோடு கூட இடைப்பட்டுங்க, பேசுனீங்க, அதற்காக நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் அப்பா நீங்க ஊற்றிக் கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் இது குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்பா. சபையில நம்முடைய தேவனுடைய அன்பு, இந்த அகாப்பே அன்பு, சுயநலமற்ற அன்பு, சிலுவில காட்டின அன்பு நாங்கள் உணர்ந்து ஆண்டவர் அதனுடன் நடக்க எங்களை உதவி செய்வீராக ஆண்டவர். எங்களை முழுமையாக உங்களுடைய அன்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சூழ்நிலைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அன்பில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா உங்களுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட ஊற்றப்பட்டிருக்குன்னு சொன்னது போல, பரிசுத்த ஆவியானவரே அதை நாங்கள் பார்க்க, அதில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சூழ்நிலைகள் எதிர்மறையா வந்தாலும் உங்களுடைய அன்பில நாங்கள் நடக்க உதவி செய்வீராங்க அப்பா. உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, இதை கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய அன்பினால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எங்களை முழுமையாக அப்பா விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதியும், எல்லா கனம், மகிமை, ஸ்தோத்திரம், புகழ் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அண்ணன் ஒரு ஊழியத்துக்கு